ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரீ விலாக்ஸ். யாஸ்ரீ விலாக்ஸில் இன்றைக்கி தைப்பூசத்துக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்றைக்கி திணை பாயாசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு திணை எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம வாட்டரும் அளந்து ஊற்றணும். சிறுதானியங்கள்லேயே திணை ரொம்பவே கடினமாக இருக்குங்க. அதனால் நம்ம வறுத்துட்டு அரைச்சி அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணிக்கலாம். வறுக்கிறப்பவே நல்லா வாசமாக இருக்கும் திணை. நம்ம பாப்கார்ன் வறுக்கிறப்ப வெள்ளையை வெடிச்சு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வெடிப்படும். ஒரு ஓரமாக வறுத்து அதை எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு திணை மாவு, 1.5 கப் அளவு வாட்டர், 1.5 கப் அளவு மில்க் சேர்த்துட்டு 2 விசில் வச்சா போதும். திணை ரொம்ப கடினமாக இருக்குங்க, அதனால் 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சாலும் பரவாயில்ல. 2 விசில் விட்டால் போதுங்க. திணை நல்லாவே வெந்துடும். ஏன்னா நம்ம அது மிக்ஸி ஜாரில் ரவை பதத்துக்கு உடைச்சி சேர்த்துக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும். அதே சமயம் சைடில் நான் சேமியாவும் வறுத்து வச்சுக்கிறேன். மில்லட் சேமியாங்கிறதுனால கலர் கொஞ்சம் எல்லோவாக இருக்குது. நெய் போட்டு வறுத்து வச்சதுக்கப்புறமா திணையோட நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வெல்லம், வறுத்து வச்சுருந்த சேமியா ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் பால், 1 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு பாயாசம் கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். சேமியா சீக்கிரமாக குக் ஆயிருங்க. வெல்லம் கரையிற சமயத்துலேயே சேமியா சீக்கிரமாக குக் ஆகிடும். இதுக்கிடையில் நான் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டு இந்த பாயாசத்தோடு சேர்த்துக்கிறேன். நார்மலான ஜவ்வரிசி சேமியா பாயாசத்தை விட திணை பாயாசம் ரொம்பவே ஹெல்த்தி. திணையில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸும் நிறையவே இருக்குது. குட்டீஸ்க்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி சிறுதானிய ரெசிபீஸை ஸ்வீட்டாகவோ இல்லை நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பதத்தில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா மறுக்காமல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். முந்திரி திராட்சை வறுத்து கொட்டினதுக்கப்புறமா இதோட நான் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி. அதுக்கப்புறம் மார்னிங் ரொட்டீன் தான். எப்பயும் போல் நான் இட்லி வச்சுட்டு சாம்பார் செஞ்சுட்டு கூடவே மெதுவடையும் செஞ்சுருந்தேன். தைப்பூசங்கிறதுனால ஸ்பெஷலான இன்றைக்கி நம்ம மெதுவடை செஞ்சுருக்கேன். மெதுவடை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்க. டக்குன்னு நம்ம மிக்சியில் உளுத்தம்பருப்பு அரைச்சிட்டு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி பருப்பு சாம்பாருங்கிறதுனால மெதுவடை செஞ்சுட்டு சாம்பார் வடையும் ரெடி பண்ணியாச்சு. இது கூடவே குட்டீஸ்க்காக மினி இட்லியும் சாம்பாரும் இருக்கிறதுனால சாம்பார் இட்லியும் ரெடி பண்ணியாச்சு. ஒயிட் கலர் ஃபுட்டை நம்ம கம்மியாக எடுத்துகிட்டு நம்ம மில்லட்ஸ் இந்த மாதிரியான ரெசிபீஸ் அதிகம் நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ நமக்கு வெயிட் லாஸும் ஆகும், நமக்கு பாடி ரொம்ப கெயின் ஆகாது. அதே சமயம் குட்டீஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் மில்லட் ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீட்டில் பூஜைனாலே ரொம்ப ஹரிபரியாக நடக்கும். வாசலுக்கு மஞ்சள்லாம் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு பூஜைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம பிரசாதமும் ரெடி. இந்த மாதிரி குட்டி குட்டி கோலங்களுக்கு நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோட ரங்கோலி ஆர்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய குட்டி குட்டி அழகான கோலங்களும் அதில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் என் கூடவே என்னோடய டாட்டரும் என்னோடய பையனும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. குட்டீஸ்க்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ட்ரெடிஷ்னலாக என்னென்ன பண்டிகைகள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பெரியவங்க ஆனதுக்கப்புறமா செய்வாங்க. பூஜைக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலான்னு போனால் கோயிலில் எனக்கு முன்னாடி 100 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. எப்படியோ அடித்து பிடிச்சி கூட்டத்தில் முருகனை பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா முருகனோட பிரசாதம் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சாமி ரூமில் வச்சுட்டு பூஜையும் சிறப்பாக முடித்தாச்சு. இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ட்ரெடிஷ்னல் ஃபுட் வெரைட்டிஸ், மில்லட் ரெசிபீஸ், அதுவும் இல்லாமல் முக்கியமாக கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, சுகர் வராமல் தடுக்கிறதுக்கு மில்லட் ரெசிபீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமாக கிட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.